வணக்கம், வாழ்க வளமுடன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் காலையில் 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் இறைவனை அடையும் பாதைகளும் பயணமும்னு ஒரு கிளாஸ் நடக்குது. இந்த கிளாஸ் என்ன மாதிரி விஷயத்தை பார்க்குறது பற்றி ஒரு சின்ன விளக்கம். ஆன்மீக தேடுதலில் கடவுளை அடையக்கூடிய பாதையில் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று தேடுதல், இன்னொன்று பயணித்தல். இப்போ சென்னைக்கு போகணும்னு முடிவு பண்ணிவிட்டோம் அப்படின்னா, பஸ்ஸில் போகிறதா இருந்தால் பஸ் டிக்கெட் புக் பண்ணலாம், ட்ரெயினில் போகிறதா இருந்தால் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம், ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம். நம்ம வசதி வாய்ப்புக்கு எந்த பயணம் எளிமையாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி நம்ம போகலாம். இப்போ டிக்கெட் புக் பண்ணுறது வரைக்கும் அதுக்கு பேர் தேடுதல். அதுக்கப்புறமா பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஊருக்கு நெருங்கி பயணப்பட்டுக்கிட்டே போகிறோமோ அதுக்கு பேர் தான் பயணம். அதே மாதிரி நம்மள பல பேர் இறை தேடுதலை புத்தகம் படிக்கிறதும் வீடியோஸ் பார்க்குறதும் நிறைய கிளாஸஸ் போகிறதுமாக தேடுதல்லையே பல பேர் வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து எந்த ஒரு அபியாசத்தையும் பண்ணி சொல்லிக்கொள்ளத்தக்க நல்ல ஆன்மீக உயரங்களுக்கு போனால் தான் இந்த ஜென்மத்தில் அல்லது நீ ஒரு ஜென்மத்தில் அந்த பயணத்தின் வழியாக இறைநிலை அடைய முடியும். அதனால் நான் நல்லா யோசிச்சு பாருங்கள், கேள்வி கேட்டு பாருங்கள், மனசாட்சிட்ட. நிறைய கிளாஸ் போயிருப்போம், வீடியோ பார்த்துருப்போம், புத்தகங்கள் படிச்சிருப்போம். ஏதேனும் ஒரு பயிற்சியை நம்மளால் மாதங்களாக வருடங்களாக செய்து நல்ல அனுபவத்தை பார்க்க முடிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் விடாமல் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்னு கேட்டால் பெருவாரியான மக்கள் என்பதில் இல்லை என்பதும். ஆனாலும் அடுத்த கிளாஸுக்கு போயிடுவோம், அடுத்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பிப்போம். நிறைய இப்படி தகவல்களை சேகரிச்சுக்கிட்டே போய் என்ன செய்ய போகிறோம்? பசி வருதுன்னா சாப்பிட்டா தான் பசி போகும். பசியை பற்றி சிந்திப்பதாலோ பசியை பற்றி பேசுவதாலோ ஒரு காலம் பசி போகாது. செயல் மட்டுமே பலனை தரும் என்பதை போல உழைப்பு தான் பலன் கொடுக்கும் இல்லையா? அதனால முதலாவது விஷயம், ஆன்மீக தேடுதலை ஒரு இடத்துல முடிச்சுட்டு பயணத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கு அந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்மீகத்தில் இறை தேடுதலுக்கு என்னென்ன மாதிரி பாதைகள் இருக்குன்னு, உதாரணமாக இந்து மதத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு, பக்தி மார்க்கம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம்னு 4 பிரதானமான பாதைகள் இருக்குது. புத்திசத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ புத்திசம் சொல்லக்கூடிய பாதைகள், ஜென் புத்திசத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பாதை, சூஃபிசம் இருக்குது. உலகத்தில் நிறைய ஆன்மீக பாதைகள் இருக்குது. அப்படி அநேக விதமான ஆன்மீக பாதைகளை பற்றியும் எந்தெந்த மாதிரி ஆன்மீக பாதைகள் யார் யாருக்கு ஒத்து வரும், அந்த பாதைகளை தொடர்ந்து பயணிப்பது எப்படி, தொடர்ந்து பயணிப்பதற்கான தடைகள் வரும், தடைகள் ஏன் வருது, தடைகள் எப்படி கடந்து போகணும், அது மாத்திரம் இல்லாமல் சொல்லிக்கொள்ளத்தக்க நல்ல ஆன்மீக விவரங்களுக்கு போவதற்கு ஒரு ஆன்மீக பயிற்சியாளர்களிடம் இருக்க வேண்டிய குணாம்சங்கள் என்ன. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பற்றி பேசுகிறோம். பல பேருக்கு இருக்கக்கூடிய முதன்மையான கேள்வி, நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன், தொடர்ந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல, தடை இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும், இப்போ தான் நான் புதுசாக ஆன்மீக தேடலுக்குள்ளே வரேன், எனக்கு எது சரி எது தப்பு, எந்த பாதையும் எனக்கு சூஸ் பண்ணவே தெரியல, இந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் எல்லாம் ரொம்ப மாதங்களாக பல வருடங்களாக நான் ஒரு பயிற்சியை செய்து கொண்டே வருகிறேன். எனக்கு எந்த விதமான பெரிய மாற்றங்களுமே தென்படலை. நான் ஒரு கடத்தை நெப்பாட்டு இல்லாமல் கூட எனக்கு தோணுதுங்கிற மாதிரியும், அல்லது ஏற்கனவே நிறைய விஷயங்களை பயிற்சி பண்ணி ஒரு காலத்தை தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டுருப்போம், திரும்ப அப்படியே அந்த பாதை கைவிட்டு போயிருக்கோம், திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் என்னால் பண்ண முடியலைங்கிற மாதிரி ஆன்மீகத்தின் மிக அடிப்படையான தேடுதல் கொண்டவர்கள் இருந்து ரொம்ப நல்ல முன்னேற்றமான நிலைக்கு இன்னும் கொஞ்சம் புஷ்அப் ஆகி நான் அடுத்த லெவலுக்கு போவதுக்கு எனக்கு ஒரு உந்துதல் தேவைப்படுதுங்கிற மாதிரி ஆட்கள் ஆரம்பிச்சு எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த வகுப்பு உபயோகமாக இருக்கும். விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு செய்யுங்கள், கலந்து கொள்ளுங்கள். மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நேரில் பேசலாம். நன்றி, வணக்கம்.